ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் சொன்னாரு, எல்லா மாநிலங்களும் ஏத்துக்கிச்சு, தமிழ்நாடு மட்டும் ஏத்துக்க மாட்டேங்குது. 2500 கோடி கொடுக்க மாட்டோம். நீங்க புதிய கல்விக் கொள்கை ஏத்துக்கிட்டாதான் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய 2500 கோடி கொடுப்பேன்னு சொன்னார் ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொன்னார், 2500 கோடி இல்ல, நீ 10,000 கோடி கொடுத்தாலும் உன்னுடைய புதிய கல்விக் கொள்கையை என்னுடைய தமிழ்நாட்டு மக்கள் மீது நான் திணிக்க மாட்டேன். இந்திய மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய விட மாட்டேன், இந்தி திணிப்ப நுழைய விட மாட்டேன். சமஸ்கிருதத்தை நீங்க தமிழ்நாட்டு மக்கள் மீது திணிக்க முடியாது. குலக்கல்வி திட்டத்தை நாங்க என்னைக்கும் எதிர்ப்போம் அப்படி நம்முடைய முதலமைச்சர் முதல்ல சொன்னாரு. இன்னைக்கு மற்ற மாநில முதலமைச்சர்கள் பாக்குறாங்க. ஆமா, தமிழ்நாட்டு முதலமைச்சர் முதல்லயே சொன்னாரு. இன்னைக்கு ஒன்றிய அரசு எந்த திட்டத்தை கொண்டு வந்தாலும் மற்ற மாநில முதலமைச்சர்கள்லாம் என்ன பாக்குறாங்க தெரியுமா? தமிழ்நாடு என்ன முடிவு எடுக்குது, தமிழ்நாட்டு முதலமைச்சர் இன்னைக்கு என்ன சொல்றாரு பாருங்க அப்படின்னு இந்தியாவுக்கே வழிகாட்டியாக இருக்கக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர், நம்முடைய தமிழ்நாடு.